ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 topics. நம்ம 3 days 3 topics ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் நம்ம 3 days 3 topics ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக அட்வான்ஸ் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விநாயகர் சதுர்த்தி வரப்போது, விநாயகர் சதுர்த்திக்கு டிப்ஸ் போடாமல் இருப்போமா? அதான் டிப்ஸோட கிளம்பிட்டேன். இப்போ வாங்க எப்படி விநாயகரை ஃபர்ஸ்ட் செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூர் ஒயிட் கலர்ல இருக்க லைஃப் பாய் சோப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். லைஃப் பாய் சோப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த சோப் ஒரே ஒரு சோப் தான் எடுத்திருக்கேன். அதிலே பாதியை வந்து வச்சுட்டேன். அதை இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் சோப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கலர் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இல்ல உங்ககிட்ட கலர் சோப் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர்ல பிள்ளையார் தேவைப்படுதோ அந்த கலர்ல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன கிரேட்டர், பெரிய கிரேட்டர், எதுல வேணாலும் நீங்க கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு பாதி சோப் அளவுக்கு கிரேட் பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃபிளவர் இல்ல மைதா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃபிளவர்னா நல்லா ஒயிட் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ளூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். க்ளூ ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ற கேப்ல உங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு, அதாவது ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த சோப் வந்து ஆக்சுவலா ஹஸ்பண்ட் சூப்பர் மார்க்கெட்ல தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா ஒரு சோப்பும் ஒரு ரேட்ல இருந்துச்சு. ஒரே சோப் தான் பாத்தீங்கன்னா 28, 30, 32, 38, 36லயும் வந்து இருந்தது. இது ₹1 நம்ம எவ்வளவு உழைச்சு அது சம்பாதிக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். ஸோ அதனாலதான் அதெல்லாம் செக் பண்ணிட்டு பார்த்து வாங்குங்க. இப்போ அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா வந்து தேங்காய் எண்ணெயை நான் வந்துட்டு ஊத்திக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு இது நல்லா கிளே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு தாராளமா நீங்க வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி, ஆயில், அதுக்கப்புறம் ஃபெவிகால், இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வழுக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். செலோட்டை போட்டு நல்லா வந்து செக்யூர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாருங்க, அப்படியே தொடுறதுக்கே அவ்வளோ அழகாக சாஃப்டா போகும். ஸோ சூப்பரா இருக்கும். இப்போ அந்த கிளேல ஒரு பெரிய பால் சைஸ் நான் எடுத்திருக்கேன். நான் திருப்பி சொல்றேன், அந்த சோப்ல ஒரு 3/4 சோப் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா குண்டா உருட்டிட்டு கீழே வச்சு ஒரு பிளேட் மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆயில் இது மாதிரி மேலே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். அப்புறம் நம்ம பிள்ளையாரோட வயிறு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஒரு பெரிய பால் சைஸில் எடுத்துகிட்டு ஒரு டூத் பிக் வச்சுட்டு மேலே உடம்புக்கு தனியாக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே நீங்கள் எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, கிளே வந்து உங்கள் பேச்சை கேட்கும். பிள்ளைங்க தான் நம்ம பேச்சை கேட்கல அப்படின்னா இந்த கிளே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த பேச்சை தான் கேட்கும். அடுத்தது காலுக்கு 2 பெரிய ரவுண்ட் வந்து எடுத்துகிட்டு இது மாதிரி காலையும் நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையாரோட தலை ரவுண்ட் ஷேப்ல அந்த மாதிரி கட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் பிள்ளையாரோட கை உங்களுக்கு எந்த ஷேப்ல மேலே வைக்கணுமா கீழே வைக்கணுமா எப்படி வைக்கணுமோ அது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்றதுக்கு இந்த மாதிரி டூத் பிக்கா உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா பிள்ளையாரோட காது ஒரு சின்ன பால் 2 சைஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு திலகம் மாதிரி உருட்டிட்டு நடுவில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பிள்ளையாரோட அந்த தும்பிக்கை இருக்கல்ல, அதையும் நான் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி நல்லா அதோட அந்த தலையோட சேர்த்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே தண்ணி தொட்டு நல்லா பாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா பலன்னு பாலிஷ் ஆன மாதிரி ஆயிடும். இப்போ இதில் என்னென்னலாம் டிசைன் பண்ணணும்னு விரும்புறீங்களோ நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். கிரீடம் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை அந்த மாதிரி தலைப்பாக கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தலைப்பாகையும் கட்டிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைப்பாக கட்டிட்டு அதில் ஒரு கிருஷ்ணரோட அந்த லீஃப் மாதிரி வச்சுட்டு நான் வந்து அந்த தலைப்பாகையை இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட பிள்ளையார் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார். நெத்தியில திலகம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையாருக்கே அழகாக இருக்கக்கூடிய அந்த தொப்பல் அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறு அதையும் நான் வந்து போட்டுட்டேன். இதே மாதிரியே உங்களுக்கு பியூர் ஒயிட்ல வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பியூர் ஒயிட்ல வச்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெழுகு சிலை மாதிரி தான் இருக்கும். இல்லை எனக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஷடவுன், அதனால வெளியில் இந்த லொக்கேஷனில் வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு கலர் பண்ணிட்டு இருக்கேன். பார்வதி தேவி அம்மா குளிக்க போறப்ப காவலுக்கு யாருமே இல்லைன்ட்டு தன் உடம்புல இருக்க அழுக்காலே ஒரு சிறுவனை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்து உள்ள யாரையும் விடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நாள் தவத்துல இருந்த சிவபெருமான் திருப்பி உள்ள போறப்ப அந்த சிறுவன் வந்து தடுத்திருக்கான். அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் அந்த சிறுவனோட தலையை வந்து துண்டிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தன்னோட பூதகணங்களை அனுப்பிச்சு முதல்ல எந்த ஜீவராசியை பாக்குறீங்களோ அதோட தலையை வெட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யானையை தான் பார்த்திருக்காங்க. யானையோட தலையை வெட்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தலையை அந்த சிறுவனுக்கு பொருத்தி உயிர்ப்பிச்சிருக்காரு. குளிச்சு முடிச்சுட்டு வந்த பார்வதி இந்த பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையே சிவபெருமான் பிள்ளையார் அப்படின்னு அந்த சிறுவனுக்கு வந்து பெயர் சூட்டியிருக்காரு. இது மாதிரி பிள்ளையாரை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் படிக்கிற எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட க்யூட்டான பிள்ளையார் பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு க்யூட்டான ஒரு எலிக்குட்டியை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன் ஆயிட்டாரு. அடுத்தது பிள்ளையாருக்கு வந்து கொடை செய்யணும்ல, அதுக்கு இன்விடேஷன் கார்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு அந்த ரவுண்டை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ எடுத்தாச்சு. இப்போ அத ஃபர்ஸ்ட் ஹாஃப், அடுத்தது செகண்ட் ஹாஃப், அடுத்தது தேர்ட் ஹாஃப் இந்த மாதிரி 3 ஹாஃபா மடக்கிட்டு ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி பேக் சைடா திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அழகான இந்த ஷேப்ல வந்து கிடைக்கும். இப்போ இது மேல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்க ஒட்டிக்கலாம். இன்விடேஷன் கார்டே கலர் கலரா அழகா இருந்துச்சு அப்படின்னா அதோடய நீங்க வந்து விட்டுறலாம். நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக வயலட் கலர் பேப்பர் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் அதே மாதிரி அந்த கோடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ மடக்கினதுக்கு அப்புறமா ஒரு போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி இழுத்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான கொடை வந்து ரெடி ஆயிடும். என்னதான் நம்ம கடையில் வாங்கி செஞ்சாலும் நம்ம கையால் ஒரு பிள்ளையார் செஞ்சு படைக்கிறது அப்படின்றது அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் உங்களுக்கு அம்பர்லாவை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது பிளவுஸுக்குலாம் வாங்குவோம்ல அந்த கல் தான். அது வந்து 1 மீட்டர் 10 ரூபாய் 5 ரூபாய் அப்படின்னு விற்கும். அதை தான் நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ அந்த மாதிரி 6 சைடும் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு பாம்பாம் பால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கீழே அந்த குச்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரா வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு செலோ டேப் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம க்யூட்டான அம்பர்லா வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள் பக்கம் நான் செலோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். அடுத்தது பிள்ளையாருக்குன்னே செஞ்ச அந்த கொழுக்கட்டை செய்யணும் இல்லையா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை. ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கெட்டி அவல் இல்லை மெலிசான அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஜஸ்ட் அது சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரவா பதத்துக்கு அதை பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். படைக்கணும் அப்படின்னா சில பேர் போட மாட்டாங்க. போட்டுட்டு 1 கப் பொடிச்ச ரவை அந்த அவல் வந்துச்சு அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த அவலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிள். அரிசி மாவு கூட அங்கங்கே கட்டிப்படும். ஆனால் இது கட்டியே படாது. அதனால பிகினர்ஸ் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இப்போ அதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிவிட்டு கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு அளவு வந்ததுக்கு அப்புறமா அதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்கணும்னு தோணுதோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். ரவுண்டாவோ இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக கொழுக்கட்டையை விட இது ரொம்ப சாஃப்டாக அது அப்படியே அதை எப்படி சொல்கிறது அப்படியே ஒரு மாதிரி நொரன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு உங்களோட கொழுக்கட்டை எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பரான ஆவி பறக்க பறக்க விநாயகருக்கு ரொம்ப உகந்த கொழுக்கட்டை வந்து தயாராகிடும். இப்போ பாருங்க இந்த கொழுக்கட்டை வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எவ்வளோ ரொம்ப நேரம் ஆனாலுமே மேலே வந்து அந்த காஞ்சு போன மாதிரி ஆகவே ஆகாது. நல்லா பந்து மாதிரி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது விநாயகரோட மனை. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் அந்த மாதிரி கோல்டன் பேப்பர் போட்டு ஃபெவிகால் போட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பிள்ளையாருக்கு வந்து உட்கார வைக்கிறதுக்கு இந்த 2 சைடும் கைப்பிடி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால அந்த கார்ட்போர்டு அட்டையை உள் பக்கமாக கிழிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். அதை ரோல் மாதிரி உருட்டிட்டு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிள்ளையார் மனை வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கோல்டன் கிளாத் வந்து கீழே வந்து விரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச அந்த மனை அதையும் நான் வந்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்போர்ட் அட்டையில் டபுள் சைட் டேப் போட்டு இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி அருகம்புல், அதுக்கப்புறம் சாமந்தி பூ, அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் சாமந்தி பூ வந்து தூவியிருக்கேன். அதையும் வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டுக்கு வச்சுட்டு நம்ம பிள்ளையாரையும் வச்சுட்டு பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நம்மளோட பிள்ளையார். உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அப்படியே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டை அதுக்கப்புறம் ஒரு விளக்கும் ஏற்றி சாம்பிராணி ஏற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப மனநிறைவான விநாயகர் சதுர்த்தி. எனக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என் கையாலேயே எல்லாமே நான் வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.